நல்லா சொல்லிட்டு போனார். அதாவது மோடி வந்திருக்கிற நாளில் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறது சென்டிமெண்ட்டாக நல்ல விஷயந்தான் அப்படின்னு. ஒரு புத்தகம் நக்கிர நத்தையோ 1500 புத்தகங்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கு. ஒரு 30 வீடியோ கேமராவோட புத்தகத்தை வெளியிட்டது 2வது தடவை. முதல்ல அமைப்பாய் திரளவுக்கு இதே மாதிரி தான் வெளியிட்டாங்க. இது காமராஜர் அரங்கத்தில் என்ன அது காமராஜர் அரங்கம். அது ஒரு 2000 பேரை வச்சு நக்கீரன் புத்தக அதாவது வெளியீடுகள்லேயே இத்தனை கேமரா இவ்வளோ பேரோட வச்சு வெளியிட்டது 2 புக்கு. ஒன்று அமைப்பாய் திரளும், இன்னொன்று மோடி. இல்லைண்ணே, எங்கள் வெளியீட்லேயே 2 புத்தகம் மட்டும்தானே இத்தனை கேமராவோட வெளியிடுறது. அதுக்காக சாட்சி, அதுக்காக நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் நடுநாயகமாக உட்காந்துருக்கிற எங்கள் திருமானேன் வீரபாண்டியனை சொல்லிட்டு போனார் பாருங்க. சிபிஐ வீரபாண்டியனை மனிதர்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்த நேரத்துலேருந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன். நானும் பார்த்துட்டே தான் இருப்பேன். எப்பயுமே அவர் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பேன். நான் மனுஷன் வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா மேடை பாடினவரை கூப்பிட்டாரு. போதும் நிறுத்து, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, நிறுத்திருந்தார். அவர் கெஞ்சிக்கு எதிரி ஒரு பாட்டுனாரு. சரி போய் தொலை, ஒன்றை பாடு, போய் தொலை. நான் இந்த வார்த்தையில் சொல்ல பாடிக்கோ. அவரும் பார்த்தாரு மேடை, இந்த பாட்டு பாடுறவங்க எல்லாரும் முதல்ல வெளியேறு அப்படின்னாரு. நான் கிட்ட இருந்து பாடிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அவரே தலைமை பொறுப்பேற்றாரு. கை தட்டுறதுக்கும் அவர் தான் முதல்ல கட்டுறாரு. எங்கள் சிவராசர் பேசணுன்னே முதல்ல கை தட்டுறது அவராக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், கை தட்டுறது அவராக தான் இருக்கும். அவருக்கு ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா நீ உங்களை சொன்னால் நீங்களே கை தட்டிங்கண்ணே, ஏன்னா கை தட்டி எல்லாரும் கை தட்ட வைக்கணுண்ணே. நீங்கள் அது வந்து இந்த மனிதர்களை படித்தாலும் நீங்கள் வந்து அதாவது அரசியல் தலைவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய உரிமைக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது ஓட்டு அரசியலாக மாற்றி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அது வலிமையாக அந்த கோர்ட்டில் நிற்கிறது இருக்குல்ல, அதுவே வந்து அது ஒரு திறன் வேணும். நான் அது அப்படி தான் ஆச்சரியமாக பார்ப்பேன். எனக்கு அதனால் சார், நான் இன்னைக்கு மத்தியானம் எங்கே இருந்தேங்கிறீங்க, 2:30 மணிக்கு கும்பகோணம் வன்னி அரசு இப்போ அனுப்பின பத்திரிகை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 3 மணின்னு போட்டிருக்கோம், ஒரு இதில் 4 மணின்னு போட்டிருக்கோம், ஒரு இதில் 5 மணின்னு போட்டிருக்கோம். 5 மணிக்கு சாட்சி அங்கே இருக்காரு, எனக்கு 3 மணின்னு போட்டிருக்கு. எங்கள் வீட்டம்மா வரும்போது சொன்னாங்க, நானும் என் பிள்ளையெல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் இந்த திருமணஞ்சேரி இந்த இதுக்கெல்லாம் போகணுன்னு சொன்னாங்க. அப்போ என்னங்க 3 மணி போட்டிருக்கு, எப்போ போய் சேர போகிறீங்க? நாங்கள் இல்லை எங்கள் திருமணம் லேட்டாக வரும், நான் அப்போ போய் சேர்ந்துக்குவேன். அப்போ பெருங்களத்தூருக்கு 5:45 வந்துட்டேன் பஸ்ஸில், காரில். அங்கேருந்து மீனமக்கம் வர்றதுக்கு 6:30 ஆச்சு. 6:45 ஆகிப்போச்சு. சரி இன்னும் வந்த, ஏன்னா 3 மணிக்கு போட்டுக்காரே, இது எனக்கு பாட்டு கச்சேரிலாம் போகிறது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி என் மக நல்ல ஐடியா கொடுத்தாப்பா, மீனமகத்தில் இறங்கி மெட்ரோவில் போயிடுவோம் அப்படின்னாங்க. சூப்பர் ஐடியா. மெட்ரோவில் வந்து தேனாம்பேட்டில் இறங்கினேன். தேனாம்பேட்டிலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன். கரெக்டாக 7:20க்குலாம் வந்தேன். நல்ல வேலை பாட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் வந்தவொன்னு சிவராஜ் கேட்டேன், இன்னும் 3 மணிலேருந்து போதான்னு. இல்லைண்ணா 5 மணிலேருந்து போகுதுன்னாரு. சரி நல்ல விஷயம். எல்லா பெருந்தலைகள்லாம் உட்காந்துருக்கீங்க. வேல்முருகனை வந்துட்டாங்க, கேபி இப்போ தான் வந்துட்டு போகிறாரு, எங்கள் காசிமுத்து மாணிக்கம், எங்கள் ஜவஹர்லால். அதாவது கஷ்டத்தில் கை கொடுத்தவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க, கை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. நான் ஒரு தனியாக பிடிச்ச ஒரு மேட்டரை போட்டு தொலைச்சேன். அதுக்கு ஒரு 1000 பேர் வந்து அன்பாக வந்து அடித்தாங்க. அந்நேரம்
யாரும் கிட்டக்க வரல. ஒரு 4 பேர் வந்தாங்க தூக்குறதுக்கு. 1 கலைஞர், 2 காங்கிரஸ் ஞானதேசிகன், 3 எங்கள் மீச திருமாண்ணன், 4 எங்கள் ஜவஹர்லால். 4 பேர் நமக்கு அடிபட்டாலும் தூக்குறதுக்கு வந்துட்டாங்க. 4 பேர் தான் அறிக்கை விட்டது, 4 பேர் தான் நமக்காக வந்து அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சது, நம்மளை அடிச்சது. ஆக அந்த கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும்னு நினைப்பேன். அந்த ரீதியில் தான் எனக்கு வன்னியரசு நம்ம தோழர், எங்கள் ஊருக்காரரு. அவரை நிறைய புக்கை எழுதணும்னு வேற சொல்லிவிட்டாங்க. அவர் இதே ஆக்சிடென்ட்ல தான் எழுதினது. இப்போ நான் எப்படி சொல்ல, நிறைய எழுதணும்னா அது பாதிப்பைய போகும்போது சொல்லிட்டு போயா அப்படின்னு வந்துடக்கூடாது. எங்காலும் அமைப்பாய் தரவுன்னு ஒன்று எழுதினாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ளே போல. நமக்கு நல்லா விற்கிற புக்கில் அது ஒன்று தாங்க. இதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தைரியம் தான். இப்போ எங்கள் வேலுமுருகனுக்கு இல்லாத தைரியமா, இல்லை எங்கள் சிந்தனை செல்வனுக்கு இல்லாததா, எங்கள் காசி மணி அதானே கேட்டேன். இல்லை பேப்பர் வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். போதும், ஒரே ஒரு குரலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எங்கள் அறிவுமதி என்ன வந்திருக்காங்க, பழனி பாரதி. மனிதர்களை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் எங்கள் வன்னி. அது வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு பத்திரிக்கை, இதுவே 4வது தடவை என்ன தேதி, இந்த வெளியீட்டு விழா 4வது தடவை தேதி கொடுத்து 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 கடைசியில் இதை நான் கொடுக்கவே இல்லை. ஆனால் என் தலைமை போட்டாச்சுண்ணே, என்ன அடிச்சு பிடிச்சி தான் ஓடியாந்தேன். வந்தா பாருங்க, எல்லாருக்கும் வேர்க்குது. ஆனால் ஏசி காரில் உட்காந்துருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டி கூட. ஒருவேளை நம்ம கூட்டத்தை பார்த்து 9 வரை குறைச்சிட்டாங்களான்னு தெரியல. இல்லை அந்த அவர் கட்சிக்கு அவங்க ஆளுங்கட்சி, அதனால குறைக்கலைங்கிறாரு. எல்லாருக்கும் இது பாருங்க, இது மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்வார், அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அப்படின்னு சொல்லி. அறத்துக்கு எதிராக நடக்கும் அறிவற்றவர்கள், அதுல அறிவிலிகள்னு சொல்லியிருக்காரு கலைஞர், நான் அறிவற்றவன் சொல்றேன், தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள் என்பது இந்த குறளுடைய பொருள். அது மோடிக்கு தான் சாட்சாமா இது பொருந்தும். நுனிக்கொம்பர் ஏறினால் அக்திரந்தூக்கின் உயிருக்கு இறுதியாக விடும் அப்படின்னு இன்னொரு குறளை சொல்வார். அவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2024 எங்களுக்கு தான் சொல்றாங்க. நுனிக்கம் போயிட்டாங்க. அது இந்த மேடையில் இருக்கிற இந்தியா கூட்டணியினால உடையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய. இந்த புத்தகம் வந்து மோடி எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மோடிக்கு எதிராக. ஏன்னா ஒரு ஆடு கோழியெல்லாம் இப்போ கத்திட்டு தெரியுதுல, பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் எங்களுக்கு இது போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு வந்து இது மாதிரி எத்தனை புத்தகம்னாலும் நான் போட தயாராக இருக்கேன். ஏன்னா எதேச்சாதிகாரம், அதாவது சாதி பேதம், மதபேதம், வர்க்க பேதம், இந்த 3ஐயும் எதிர்க்கிற ஒரு சக்தியாக இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இந்தியா கூட்டணி மக்கள். இவங்களுக்கு நாம குறைந்தபட்சம் பக்கபலமாக இருக்கணும்னு நினைக்கிறதா நக்கீரன். அதான் எனக்கு. நீங்கள் அவர் நிறைய புள்ளி விவரத்தோடு எழுதியிருப்பார் நம்ம வன்னி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவில் வடகிழக்கில் உள்ளே வந்துகிட்டே இருக்கான். ஆனால் மோடி சீனாவுக்கு பயங்கரமான ஒரு அவர் தான் வந்து சீனாவை மிரட்டி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க. அவன் உள்ளே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் போனால் கொரோனா பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இழந்தது அத்தனை விஷயம், எல்லா தரப்புலையும் இழந்திருப்போம். ஆனால் கொரோனாவை மோடி தான் முறியடிச்சார்னு சொல்லுவான். எப்படி இந்த கடற்கரையில் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது தெரியுங்களா? அது மாணவர்களா இளைஞர்களா சேர்ந்து போராடி ஜெயிச்சது.
ஆனால் ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் சொல்வார், நாங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் அனுமதி வாங்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி மோடி, அதாவது எதையுமே செய்யாமல் நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த புட்டு புட்டு வச்சிருப்பாரு நம்ம எங்கள் வன்னி. முடிவாக ஒரே ஒரு விஷயம்தான், அது வன்னி சொல்லலை. ஆனால் இந்த நாடு எப்படி எந்த சீரழிவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் விடைபெறேன். 68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்டிருந்தது. இது 2018 இருந்து 2020 வரைக்கும் 2 ஆண்டுகளில் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 68,200 கிலோ ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு. பிடிபட்ட ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு. இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய். ஏன் மத்திய அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஏஜென்சியும் இதுவரை இதற்கு பொறுப்பேற்க, காணாமல் போனதுக்கு எவனும் பொறுப்பேற்கவே இல்லை. போன ஒரு 2020 ஒரு ஸ்டேஷன்ல 25 கிலோ கஞ்சா பிடிபட்டதுன்னு வச்சிருந்தாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்டுக்கு வருது, 25 கிலோ 2 கிலோ ஆயிடுச்சு. அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, எங்கேயா மிச்சத அப்படின்னு. அப்ப இருந்த எடப்பாடி போலீஸ் சொல்லிச்சு, எலி தின்றுச்சுன்னாங்க. இப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்தியாவுடைய மாபெரும் போதைப் பொருள் சார் 2 வருஷத்துல 18 இருந்து 20 வரைக்கும் பிடிபட்ட 5 லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின். சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் 68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்டதாக உள்துறை அமைச்சு அப்ப சொல்லிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்காங்கல்ல சிக்கிமும் மணிப்பூர். இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுக்காமல் இருப்பதற்கு என்னன்னு தெரியல. ஹெராயின் கடத்தலுக்கும் தீவிரவாதத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஹெராயின் கடத்தல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 2012ஆம் ஆண்டில் இருந்து 2021ஆம் ஆண்டு வரை இறுதி வரையிலான 11 ஆண்டு காலம் 16 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. அதில் ஒரு ஆச்சரியமான ஒன்று, 2/7/2012 அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக வழக்கு ஒன்றினை என்ஐஏ பதிவு செய்துள்ளது. அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் வெறும் 1 கிராம் அளவு ஹெராயின் பிடிபட்டது. அந்த ஹெராயின் தொடர்பாக இந்த வழக்கு என்ஐஏவால் பதிவு செய்யப்பட்டது. 1 கிராம் பிடிபட்டதுக்கு 2/7/2012ஆம் ஆண்டு ஒரு வழக்கு என்ஐஏவால் பதிவுபட்டுச்சு. ஒரே 1 கிராம் ஹெராயின் பதிமுதல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் பிடிபட்ட 68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்ட விவகாரத்தை விசாரணைக்கு இதுவரைக்கும் எடுத்துக்கவே இல்லை. இதுதான் மோடி ஆட்சி. இந்த 68,000 கிலோ ஹெராயின் எங்க போயிருக்கும்? இது எவ்வளோ 68,000 கிலோ திருடி இருக்காங்கன்னா இவங்க கையில் நாடு இருக்கு. 2024 நாங்கள் தான் வருவோன்னு வேற. இப்போ இன்னைக்கு வந்த மோடி எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் வேற ஏதோ மாலை போட்டாரா. ஆக இந்தியா கூட்டணி நம்பிக்கை பெற இந்த வன்னி எழுதிய மோடி ஆட்சி 2 காலத்தின் சாட்சி. அது வலுவாக அதுக்கு பக்க துணையாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதழியலில் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற